தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ் மொழியிலே போட்டிருக்காங்க. உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளோட மொழி, நம்ம மொழியில வீடியோ ஒன்று போட்டிருக்காங்கன்னும் போது ஜெனுவினா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மாஷா அல்லாஹ். நோன்பு திறக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ தாராளமாக வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முபாரக் அல் கபீர் கத்தா 7 ஷியா பள்ளி இருக்குது. ஷியா பள்ளிக்கு பக்கத்தில் சரியாக ரவுண்ட் போட்டை ஒட்டின மாதிரியே அந்த பேனர் அடிச்சிருக்கிறாங்க. பேனர் பார்த்தாலே தெரியும். அந்த தமிழ் மொழியை பார்க்கும்போதே மனசுக்குள்ள அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்ம மொழியில் வரவேற்பு, அதுவும் வாங்க நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. முபாரக் அல் கபீர் அபு ஃபத்தீரா யாரெல்லாம் வாரீங்களோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நல்ல சான்ஸ். நல்ல சாப்பாடு இருக்குது அந்த இடத்துல. சாப்பாடு, குளிர்பானங்கள், மற்ற ஏற்பாடுகள் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு அந்த இடத்துல நம்ம போகிறது இல்லை. என்ன காரணம்னா நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு பரக்கத்தா வீட்டிலேயே சாப்பாடு இருக்கிறதால நம்ம இன்னொருத்தர் பங்கு அந்த இடத்துல போய் எடுத்த மாதிரி போகும். இன்னொருத்தருக்குரிய சாப்பாடு அந்த இடத்துல போய் நாம் சாப்பிட்ட மாதிரி போயிடும். நம்மளுக்கு ஏற்கனவே சாப்பாடு இருக்கும்போது ஆல்ரெடி அந்த சாப்பாடு நம்ம எடுத்தோன்னே அது இன்னொருத்தரை கிடைக்கக்கூடிய பங்கு இல்லாமல் போனாலும் போயிடலாம். அந்த ஒரு எண்ணத்தில் நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு இதுகளுக்கு கலந்து கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக போய் ஒரு வீடியோ ஒன்றாவது போடுறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோ அபு ஃபத்தீரா பள்ளி. இந்த அபு ஃபத்தீரா பள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் ஒன்று மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. இந்த டென்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து அபு ஃபத்தீராவில் கத்தா 2ல் இருக்கக்கூடிய பெரிய பள்ளி, ஜும்மா பள்ளி. அந்த பள்ளிக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வீட்டோரமாகவே இருக்கிற இந்த பள்ளியிலையும் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிற நிறைய டிரைவர் மாதிரி தான் கூடுதலாக போகிறது. அபு ஃபத்தீரா கத்தா 2ல் உள்ள பள்ளி இது. அதே மாதிரி அது வந்து முபாரக் அல் கபீர் கத்தா 7ல் இருக்கக்கூடிய ஷியா பள்ளி, மஸ்ஜிதுல் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் கட்ஸ், அந்த மஸ்ஜிதுல் கட்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு. மறக்காமல் கலந்து கொள்ளுங்க. நோன்பு திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளோடு இருக்கிறவங்க.